ஷார்ட்ஸ்ல பாக்குறவங்க நிறைய பேர் லிங்க் கொடுக்காம ஏன் வீடியோ போடுற அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ல கொடுத்துருக்கிற எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் செம்ம ஃபினிஷிங்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் இது, நேவி ப்ளூ கலர்ல. அதோட பிரிண்ட் வந்து நான் பிரிண்ட் ஆயில் பிரிண்ட்ல வரும், ஃபாயில் பிரிண்ட்ல அப்படின்னு நினைச்சேன். நான் மெட்டீரியலோட வந்திருக்கு. அது வந்து நான் 100% ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த மேக்ஸியம். அந்த ஸ்லீவ்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது கியூட்டா ஒரு காம்பேக்டான ஒரு மேக்கப் பாக்ஸா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிஜமா எனக்கு இது எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா. ஹே ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ். இன்னைக்கு வீடியோல சூப்பரான குர்தா செட் ஹால் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் இதை ஆர்டர் பண்ணி வரும் வெயிட் பண்ணி எனக்கு இப்பதான் ரிசீவ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹால் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஒரு குர்தா செட் வந்து இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ஒரு கிரீன் கலர், இது கிரீன் ராமர் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கலர். இது ஆக்சுவலி ரொம்ப சூப்பரான ஒரு செட்டு. எனக்கு இது வந்து இன்ஸ்டால செம்ம ஹிட்டான ஒரு குர்தா செட். இதுக்கு முன்னாடியே நான் வந்து இதே கலர் சேம் குர்தா செட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இதுல வந்து வேற கலர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஆர்டர் பண்ணதான். பட் எனக்கு அகெயின் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இதையே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குர்தா செட். 798 ருபீஸ்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கலர் வந்து இதுல 9 கலர்ஸ் இருக்கு, எல்லாமே வேற லெவல் கலர்ஸ். இதுலயே இன்னொரு கலருமே நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நான் அதையுமே காட்டுறேன். 793 எக்ஸாக்ட்லி ரேட். அந்த ரேட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் எம் சைஸ் எடுத்திருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்கா இருந்துச்சு. நான் அந்த வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன், பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படிங்கறதுனால. இது வந்து நான் கொஞ்சம் எல் சைஸ் எடுத்தேன். எல் சைஸ் வந்து எனக்கு இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து இந்த ட்ரெஸ்க்கும் இதுக்கப்புறம் காட்ட போற ட்ரெஸ்ஸுக்கும் இருக்கு. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து துப்பட்டா வந்து ஒரு மாதிரி அகலம் வந்து இப்படிதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் அகலம் இருக்கு. பட் இப்படி போட்டா இப்படி வருது, ஓகேவா, இந்த அளவுக்கு இருக்கு. பட் அந்த துப்பட்டா வந்து இதுக்கப்புறம் காட்ட போற துப்பட்டா நல்லா பெருசா அகலமா சூப்பரா இருக்கு. ரேட் டிஃபரன்ஸும் நிறைய வருது. இருக்கட்டும், அதை பத்தி அப்புறமா பேசுவோம். இது ஜஸ்ட் இல்ல 794 ருபீஸ்க்கு செம்ம வர்த்தான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல் சைஸ் ஒரு சைஸ் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதுல 9 கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே சேம் ட்ரெஸ்ல நான் இன்னொரு கலருமே இப்ப அடுத்து காட்டுறேன். அண்ட் இதுல வந்து S to XXL வரைக்குமே சைசஸ் அவைலபிளா இருக்கு. உங்களோட சைஸை விட 2 எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் கலர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சேம் ட்ரெஸ்ல வந்து இது வந்து ஒரு மாதிரி மெஹந்தி கிரீன் கலர்ல எடுத்திருந்தேன். ஒரு மாதிரி ரிச்சான கலர்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ல கொடுத்துருக்கிற எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் பர்சனலி எனக்கு என்னமோ இது போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட ரேட்டுமே 100 ரூபாய்க்கு மேல எக்ஸ்ட்ரா வருது. ஒரே காரணம் அந்த கலருக்காக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தெரியல. இது வந்து 1000 ஒரு நிமிஷம், ஓகே, இது வந்து 933 ருபீஸ். ஓகே, நான் 50 ருபீஸ் டிஃபரன்ஸ் தான் வருது. இது வந்து 933 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது 893 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே எல் சைஸ் தான் எடுத்திருந்தேன். இந்த ரெண்டுமே ப்ரீபெய்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இப்போ உடனே போய் பார்த்தீங்கன்னா 1000 பிளஸ் அப்படி காட்டும். நான் ப்ரீபெய்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு இந்த ரேட்டுக்கு கிடைச்சது. இதுல எல்லாத்துலயுமே S to XXL வரைக்கும் சைசஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வந்து பாதி வரைக்கும் தான் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே ஷேர் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸோ இங்க வரைக்கும் தான் லைனிங் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி மெட்டீரியல் நல்லா சிக்கதா இருக்கு, டிரான்ஸ்பரண்டாலாம் இல்ல. ஸோ ஃபுல்லா வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் ஸ்லீவ்ஸ்க்குமே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்க்கும் அந்த ட்ரெஸ்க்கும் ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி துப்பட்டாவுமே வந்து நல்லா, சாரி இல்லப்பா, எனக்கு தான் அப்படி தோணி இருக்கு. சேம் சைஸ்ல தான் இருக்கு. அதான் நான் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். சேம் சைஸ்ல தான் துப்பட்டாவுமே இருக்கு. சாரி, என்னோட மிஸ்டேக் தான், பை மிஸ்டேக் நான் அப்படி நினைச்சிட்டேன். ஸோ கலருக்காக மட்டுமே இந்த 50, 80 அந்த ரேஞ்ச்ல வந்து ரேட் டிஃபரன்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு அந்த கலர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் இந்த கலர் வந்து ஜஸ்ட் 893 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் XS to XXL வரைக்குமே இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஒரு பிங்க் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச ஒரு குர்தா செட். இது நிஜமா எனக்கு இது இவ்வளவு பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஃபுல்லா வந்து எம்ப்ராய்டரி ஒர்க், இங்க லேஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் செம்ம பினிஷிங்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க கிளாத் கொடுத்து நாட்டு கொடுத்து அது அப்படியே டிரான்ஸ்பர் கான்ட்ராஸ்டான ஒரு நாட் கலர் கொடுத்துருக்காங்க. இதுல எம்ப்ராய்டரியில அந்த கலர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இதோட ட்ரெஸ்ஸுக்கு கீழேயுமே கொடுத்துருக்காங்க.
நெட்டு கொடுத்து எம்ப்ராய்டரி சமக்கி ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நிஜமாவே. இந்த பேண்ட்டுக்குமே அதே மாதிரி தான் கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன். ஸோ நான் இதுதான் காட்ட சொன்னேன். ஸோ பேண்ட்டுக்குமே வந்து இங்கே லேஸ் ஒர்க்கும் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபிட்டிங் வந்து நான் எல் எடுத்திருந்தேன். ஆமாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சைஸ் எல் எடுத்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பயுமே நான் சொல்கிறது தான், செட்டுனா நீங்கள் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட கரெக்டான சைஸு கரெக்டாக இருக்கும்னா நான் அதையுமே வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு சைஸ் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இது வந்து ஆர்கான்சா மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா ஃபுல்லாக ஃப்ளோரல். இது வந்து பிளைன் வந்து காட்டன் மிக்சடில் இருக்குது. காட்டன் மாதிரி தான் இருக்கு ஆல்மோஸ்ட். ரொம்ப கம்ஃபர்டபுளா. இதுக்கு வந்து ஆர்கான்சா மெட்டீரியல்ல துப்பட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து நான் 865 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னென்ன சைஸ் இருக்குன்னு இப்போ என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் சேட்லி இப்போ இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. மேபி உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா நான் எல்லா லிங்க்குமே செக் பண்ணிட்டு தான் நான் வந்து லிங்க் வைப்பேன் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்குன்னா 3rd லிங்க் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ட்ரெஸ் இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இன்கேஸ் திருப்பி ரீஸ்டாக் வந்துச்சுன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒர்க் அது டிலே ஆயிட்டே இருக்கு, அது வேற ரீசன்னால. ஸோ கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனலுமே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு அதையுமே வீடியோல இன்ஃபார்ம் பண்றேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். இன்ஸ்டாகிராம் போகாதவங்க, யூஸ் பண்ணாதவங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல நான் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதையுமே நான் சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் கண்டிப்பாக அதை ரீஸ்டாக் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஸ்க்ரோலில் கொடுக்குற பயோலையுமே நான் லிங்க் கொடுத்துருப்பேன். போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர். இது நேவி ப்ளூ கலரில். இது வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து மீஷோவில் கிடைக்காது. பட் இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த டிசைன், இந்த இமேஜ் எல்லாம் நல்லா இருக்கும். அதை பார்க்கும்போது டவுட் தான் வரும், என்னது உண்மையாவே இந்த மாதிரி கொடுப்பீங்களா, அதுவும் இவ்வளோ காசு கம்மியா அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையாவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் நம்மளுக்கு இந்த ரேட்டுக்கு. நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கான ரீசன், இந்த லிங்கை யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹோப். அண்ட் உங்களுக்கு சைஸஸ் எந்த மாதிரி சைஸ் வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றும் இமேஜில் நல்லா இருக்கும். பட் வந்ததுக்கப்புறம் மெட்டீரியல் நல்லா இருக்காது. ஸோ இந்த கிளாரிட்டிக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறது. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைனிங்கோட வந்திருக்கு. இது வந்து என்ன மெட்டீரியல்ல வந்திருக்கா, ஜார்ஜெட் தான். ஜார்ஜெட் மெட்டீரியல்ல இருக்கு. ஜார்ஜெட் வித் லைனிங்கோட இருக்கு. ஸ்லீவ்ஸ் லைனிங் வராது. இது வந்து ஃபுல் சீக்வன்ஸ். நான் எம்ப்ராய்டரி ஒர்க்குன்னு நினைச்சேன். எம்ப்ராய்டரியில ஒயிட் கலர் சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ மைன்யூட்டா பாதி பாதி சம்கி தெரிகிற மாதிரி சூப்பரா இருக்கு. பிச்சாலும் வராது, குத்தாது, ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. அண்ட் இதோட டாப்போட பாட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு கட் ஒர்க்லாம் கொடுத்து எனக்கு இதுதான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ இது ரொம்பவே சூப்பராக கட் ஒர்க்லாம் கொடுத்து அழகா இருக்கு. எனக்கு இந்த கலருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது வந்து நீங்க உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் எடுத்துக்கோங்க, எம் சைஸ் எடுத்துக்கோங்க. இதோட பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. கிட்டத்தட்ட பலாசோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா பலாசோ கிடையாது, நார்மலா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். ஸோ ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இதுக்கு பாக்கெட்ஸ் இருக்கா, ஐ திங்க் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. இதுக்கு பாக்கெட்ஸ் இருக்கு, ஒரு சைடு மட்டும் பாக்கெட் இருக்கு. பேண்ட் ஃபுல்லா லைனிங் கொடுத்துருக்காங்க. அது இதுல வந்து பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பேண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு எம் சைஸ் ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ் தான். கலரா இருக்கட்டும், சைஸா இருக்கட்டும், சேம் சைஸ் வந்து செட்டில் செட் ஆகுறது வந்து கஷ்டம் தான். பட் இது உங்களோட கரெக்டான சைஸ் எடுத்துக்கோங்க. இதோட துப்பட்டாவுக்குமே வந்து நல்லா கட் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே சம்கி ஒர்க் தான். பட் டபுள் சைடு பிளெயின் துப்பட்டா தான். பட் டபுள் சைடு வந்து இந்த கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. கலர் காம்பினேஷன், அதாவது அதுல சில்வர் கலர் சம்கி ஒர்க்லாம் கொடுத்ததுனால ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து நான் 1089 rupees போட்டிருக்காங்க. நான் எம் சைஸ் எடுத்திருந்தேன். பட் நான் ப்ரீபெய்ட் பண்ணதுனால 917 rupeesக்கு நான் ப்ரீபெய்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இதுல XS to XXXL வரைக்கும் சைசஸ் இருக்கு. உங்களோட கரெக்டான சைஸை நீங்க எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு. அடுத்து வந்து நான் இங்க காட்டுறல இந்த ஒரு பிங்க் கலர் மேக்ஸி தான். உண்மையா எனக்கு இதோட ஸ்லீவ்ஸ் பிடிச்சதா ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். அது இப்போ எங்க வச்சேன்னு தெரியல, தேடிட்டு இருக்கேன்.
அவ்வளோ அழகா இருக்கு. மெட்டீரியல் அவ்வளோ திக்கா சூப்பரா இருக்கு. அதோட பிரிண்ட் வந்து நான் பிரிண்ட் ஆயில் பிரிண்ட்ல வரும், ஃபாயில் பிரிண்ட்ல அப்படின்னு நினைச்சேன். நான் மெட்டீரியலோட வந்திருக்கு. நான் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து புதுசா போடுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. பானைக்கு கொடுத்து அந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு மாதிரி பிரின்சஸ் ஃபீல் வருது. அந்த ஸ்லீவ்ஸ் வந்து நீங்க அந்த மாதிரிலாம் போடுவீங்கன்னா கண்டிப்பா இது வந்து நான் 100% ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த மேக்ஸியம். அந்த ஸ்லீவ்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு ஸ்லீவ்ஸ் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே நான் அதை வந்து எடுத்துருவேன். கண்டிப்பாக நல்லா இருக்கோ இல்லையோ ட்ரை பண்ணணுமாச்சு எடுத்துருவேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்னில் இருக்கிற இந்த மேக்ஸி தான். இதில் கலர்ஸ் இன்னும் எதுவும் அவைலபிளாக இல்லை. இதே ஒரே கலர் பிங்க் கலர் மட்டும்தான் இருக்குது. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோ பிடிச்சிருக்கு. நாட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் எக்ஸாக்ட் சைஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நாட்டு பின்னாடி நாட்டுமே கொடுத்துருக்காங்க. நான் எம் தான் எடுத்திருந்தேன். பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு. 558 rupeesக்கு இது செம்ம வர்த்து. நிஜமா சொல்றேன், 100% வர்த்து. இதுல வந்து S2 XXL வரைக்குமே சைஸஸ் இருக்கு. உங்களோட கரெக்டான சைஸ் எடுத்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஹாய், என்னடா நடுவில் திடீர்னு வேற ட்ரெஸ்ஸோட வரேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோ எடுக்கும் போதே எனக்கு இந்த ட்ரெஸ் ரிசீவ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோலயே ஆட் பண்ணா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரெஸ் நான் வந்து 860 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எம் சைஸ் எடுத்திருந்தேன். அது என்னோட பெரிய மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு. மற்றபடி பாடியெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஸ்லீவ்ஸ் மட்டும் டைட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லீவ்ஸ் உடம்பை விட கை குண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஃபுல்லா வந்து சீக்வன்ஸ் ஒர்க், சம்கி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் கலர்ல வரும். ஷேடிங் ஆரஞ்சு வித் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. பேண்ட் வந்து பிளைன் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது கரெக்டான சைஸா இருந்தாலுமே செட் ஆயிரும். பட் ஸ்லீவ்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. ஸோ அது ஒண்ணுதான். அண்ட் இதோட ஸ்லீவ்ஸ் வந்து டிசைன் சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. இங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. இங்க மட்டும் இங்க இருந்து இங்க வரைக்கும் மட்டும் எனக்கு டைட்டா இருக்கு. இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து செம்ம வர்த்தான ஒரு ட்ரெஸ். 860 இப்போ 846 rupeesக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் ப்ரீபெய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 827 rupeesக்கே உங்களுக்கு கிடைக்குது. செம்ம வர்த்தான ட்ரெஸ். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்று வந்து டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த இதில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆண்டி போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ. அதை பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இவ்வளோ ரேட்டுக்கு இது வர்த்தா அப்படிங்கிற மாதிரி அதை ஆர்டர் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு. பட் வந்ததுக்கப்புறம் என்னடா இது இவ்வளோதானா, இது இவ்வளோ ரேட்லேயே இந்த அளவுக்கு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்த்தேன்னா பர்ஸு மாதிரி இருக்குல்ல, பர்ஸு கிடையாது, ஒரு ஒரு மேஜிக் மிரர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மிரர் இது ஆக்சுவலி பார்த்தீங்களா, சூப்பரால எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து ஜிப்பு பவுச் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஜிப்பை கழட்டிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மிரர் இருக்கும். ஸோ இந்த மிரரும் வந்து நார்மலான மிரர் கிடையாது. நம்ம மேஜிக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு தெரியுதா இங்கே? ஸோ லைட் எரியுதா? 3 different கலர்ஸ்ல கிடைச்சிருக்கு. இது வந்து வார்ம் லைட், பிரைட், ஒயிட் லைட், அதுக்கப்புறம் வந்து எல்லோ லைட் அப்படின்னு சொல்லி 3 different கலர்ஸ் லைட்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அது ஆன் ஆயிடும். ஸோ ஆஃப்மே வந்து இந்த 3 times ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். இது எப்படி எரியும்? எப்பயுமே எரியுமா? பேட்டரி தீர்ந்துச்சுன்னா காலி ஆயிருமா அப்படின்னு தோணும். இல்லை, இதுக்கு வந்து USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எங்க சார்ஜ் பண்றதுன்னு டவுட் வரும். ஸோ இங்க ஒரு இது பிடிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தோம்னா இப்படி வந்துடும். ஸோ பின்னாடி இங்க கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்றது. ஸோ நம்ம இங்க வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து ஃபைபர்ல கொடுத்துருக்காங்க. நான் கூட அட்டைப்பெட்டியோ அப்படின்னு நினைச்சேன். இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல்ல தான் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி குட்டி திங்ஸ், எது கம்பல், ரிங்கு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஏதாச்சும் திங்ஸ் இல்லை, சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எங்கேயாச்சும் டச் அப் பண்ணுறதுக்கு வெளில போகிறோம், அங்கே தேவைப்படும் நமக்கு அப்படின்னும் போது இது க்யூட்டாக ஒரு காம்பேக்டான ஒரு மேக்கப் பாக்ஸை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிஜமாக எனக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா, ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக சூப்பராக தான் வந்திருக்கு. இதை நான் ப்ரீபெய்ட் பண்ணி 644க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இது செம்ம வர்த்து, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுதான் அங்கே மெயின். அந்த டச் மிரர்லாம் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு மாதிரி அதிசயமா இருந்துச்சு. இவ்வளோண்டுல இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி 644 ரூபாய்க்கு இது செம்ம வர்த்தான ஒரு ப்ராடக்ட். நீங்க அப்பப்போ எங்கேயாச்சும் டச் அப் பண்ணணும்னு நினைப்பீங்க, நிறைய மேக்கப் பண்ணுவீங்க, சும்மாவே நம்ம அவுட்டிங் போவோம், கண்ணாடி இருக்காதுன்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து இது கடைசி லிங்க்ல நான் இதை கொடுக்குறேன்.
ஸோ இப்போ பார்த்த ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இப்போ காட்டின எல்லா ட்ரெஸ்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குன்னா மட்டும்தான் அந்த லிங்க் அங்கே இருக்காமல் இருக்கும். ஸோ ஷார்ட்ஸில் பார்க்குறவங்க நிறைய பேர் லிங்க் கொடுக்காம ஏன் வீடியோ போடுற அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு வீடியோ நான் என்னோட சேனலில் வருதுன்னா கண்டிப்பாக அதோட லிங்க் இருந்தால் மட்டும்தான் நான் யூடியூப்பில் நான் போடுவேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் தனியாக பண்ண முடியாது. அதுக்கான ஒர்க்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் சேனலை கிரியேட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இந்த இஷ்யூ, இந்த டவுட், இந்த கோவம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்குமே இன்ஸ்டாவில் எப்படி எல்லாருக்குமே லிங்க் கிடைக்குதோ அந்த மாதிரி யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ அது முடிச்சதுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.